வெல்கம் டு மை டியர் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஒரு 4-5 வெங்காயம், ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு 4-5 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 4 பூண்டு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகம் வேணும்னா சேர்த்துக்கலாம். சிறிதளவு புளி, அப்புறம் ஒரு 4-5 தேங்காய் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 4 பட்டை வத்தை, தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மைய வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. 4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இது மட்டும் சேர்த்து புதினா கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா சட்னி மாதிரி மைய அரைச்சிட்டு 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சட்னியில் ஊற்றி கிளறிடுங்க. கிளறிட்டா 5 நிமிஷம்தான், 5 நிமிஷம் கூட வேணாம், 2 நிமிஷத்தில் சூப்பரான தக்காளி கார சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.